பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். ஒரு சந்தியின் 5ஆம் வெள்ளியாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய ஞான கீர்த்தனை எண் 72வது கீர்த்தனையை இந்த ஆலய ஆராதனைக்காக நாம் பாடுவோம். 72வது கீர்த்தனை. எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, நீர் எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போகிறீர் இந்த காணலில் உமது அங்கம் முழுவதும் நோக ஐயா என் இயேசுநாதா, எங்கே சுமந்து போகிறீர். 72வது கீர்த்தனை பாடுவோம். எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, நீர் எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போறீர் இந்த காணலில் உமது அங்கம் முழுவதும் ஐயா என் இயேசுநாதா, எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, நீர் எங்கே சுமந்து போகிறீர். தோளில் பாரம் அழுத்த துக்க பலன் இல்லாமல் தாழும் தத்தளிக்கவே அவசரம் நீர் எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, நீர் எங்கே சுமந்து போகிறீர். வாதையினால் உடலும் வாடி தவிப்புண்டாக வேதமில்லா சீமோனும் பின்னாக தாங்கி வர எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, நீர் எங்கே சுமந்து போகிறீர். தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர மாயமில்லாத ஞான மாதலுடன் வர எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, நீர் எங்கே சுமந்து போகிறீர். வல்லமையை கொல்லவும் மரணந்தனை வெல்லவும் எல்லை எல்லா பாவங்கள் எல்லாம் நாசமாகவும் எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, நீர் எங்கே சுமந்து போகிறீர். மாசனுகாத சத்தியவாசகனே உமது தாசர்களை காக்கவும் தாங்க சுமை எடுத்து எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, நீர் எங்கே சுமந்து போகிறீர். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள பராபரனே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திராயிருக்கிற எங்களுக்கு தேவர் இறங்கி பாவ நிர்பந்தத்திலிருந்து எங்களை ரட்சித்து உம்முடைய ஒப்புரவாகும்படி உம்முடைய சொந்த குமாரனை பாராமல் எங்கள் எல்லாருக்காக அவரை பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்களுடைய சிலுவையினுடைய வசனத்தை மனதில் வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்களுடைய பாவங்கள் உணர்ந்து இருதயம் கரைந்துருக எங்கள் ரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து கொண்டு உருக்கமாய் அவரை சிநேகித்து கொண்டு வருவோம். பரிசுத்தாவை கொண்டு எங்களை எழுப்பிவிட்டாலும் சுவாமி. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 44வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 44 முதல் 4 சரணங்கள். ஒரு ஆட்டுக்குட்டி மீட்குதல் உண்டாக இங்கே வந்தது. பூலோகத்தாரின் பாவங்கள் அனைத்தையும் சுமந்து இளைப்பையும் தவிப்பையும் அடைந்து எந்த நோவுக்கும் உபாதிக்கும் அடிக்கும் கீழாக்கி தூஷணத்தையும் தீர்ப்பான சாவையும் கூடவும் சாதாய் அனுபவிக்கும். 44ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 சரணத்தை பாடுவோம். Oh
பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் அபாத்திர தன்மையையும் பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து பொறாமைக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் தேடி 102வது சங்கீதத்தினால் அவரை நோக்கி மன்றாடி ஆயக்காரனைப் போல பராபரனே பாவிகளாக எங்கள் பேரில் கிருபையுள்ளவராக என்று சொல்லி ஒருமித்து கெஞ்சி கேட்போம். வாருங்கள்.
என் ஆத்மாவே கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளச் செய்யும். என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல எரிந்துண்டது. என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சினால் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது. வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல ஆனேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்களால் எனக்கு விரோதமாக சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை ஓரேற தூக்கி தாழ தள்ளினீர். ஒரு சினத்துக்கு கடுகோப்பத்துக்கு உள்ளானேன். ஆதலால் என் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை என் கண்ணீரோடு கலக்குகின்றேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கின்றீர். உடைய பேர் பிரஸ்தாபரம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதை குறித்த நேரமும் வந்தது. உடைய ஊழியக்காரர்கள் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்போது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்போது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் அனாதி பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போ, நீரோ நிலைத்திருப்பி. அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். அவைகள் ஒரு சால்வையைப் போல மாற்றுவீர், அப்போது மாறிப்போம். நீரோ மாறாதவர் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாருடைய பிள்ளைகள் தாபரிப்பார்கள். அவர்கள் சுதந்திர என்போம் நிலை பெற்றிருக்கோம் என்று சொன்னேன். கர்த்தாவே எங்களு கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவர் ஆகாதனுடைய மனத்தை விரும்பாமல் ஆகாதன் தன் வழி விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் பாவங்களின் நிமித்தம் நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனை தேவனுடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழி விட்டு திரும்பும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரனாக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 5ஆம் பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 5ஆம் பகுதி. இயேசுநாதர் சிலுவையில் பாடுபட்டு மரணம் அடைந்தது.
கொல்கதா என்ற இடத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டு சிலுவையில் அறையுண்டது. அவரை பரிகாசம் செய்த பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறைய நடத்தி கொண்டு போனார்கள். அவர் சிலுவையை தாமே சுமந்து கொண்டு வெளியே கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு போனார். அதை எபிரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்லுவார்கள். அவர்கள் அவரை கொண்டு போகையில் சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் வயல்வெளியில் இருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தினார்கள். திரள் ஜனங்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவர் பின்னே போனார்கள். இயேசுவோ அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் என் நிமித்தம் அழாமல் உங்கள் நிமித்தமும் உங்கள் பிள்ளைகள் நிமித்தமும் அழுங்கள் என்றார். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்யப்படும் என்றார். அவரோடு கூட கொல்லப்படுவதற்கு குற்றவாளி ஆகிய வேறே 2 பேரையும் கொண்டு போனார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவரோ அதை ருசி பார்த்து குடிக்க சம்மதிக்கவில்லை. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட வேறு 2 பேரை இரு பக்கங்களிலும் இயேசுவையோ மத்தியில் அறைந்தார்கள். அப்படியே அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத எழுத்து நிறைவேறிற்று. பிலாத்து ஒரு விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். நசரேயனாகிய இயேசு யூதரின் ராஜா என்று அதில் எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமானதால் யூதரில் அநேகர் அந்த விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, லத்தீன், கிரேக்க பாஷைகளில் எழுதியிருந்தது. யூதருடைய பிரதான ஆசாரியர் அதை கண்டு பிலாத்துவினிடம், யூதரின் ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதரின் ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, நான் எழுதினதே என்றான். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவர் வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்கு வைத்தார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டிருந்தது. ஆகையால் அவர்கள், நாம் இதை கிழிக்காமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேற இப்படி நடந்தது. அவரை சிலுவையில் அறைந்தது 3ஆம் மணி நேரம். அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அவர் சிலுவையில் பாடுபட்டு முடிந்தது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிகாரிகளும், இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று இகழ்ந்து பேசினார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துளைக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுகிறவனே, நீ தேவகுமாரனே ஆனால் உன்னை ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரோடு சேர்ந்து பரிகாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவாமே, இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை நம்புவோம், கடவுள் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும், இவன் தன்னை கடவுளின் குமாரன் என்று சொல்லிக் கொண்டானே என்றார்கள். போர் சேவகரும் கிட்ட வந்து புளிப்பான காடியை அவரிடம் நீட்டி, நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று அவரை பரிகாசம் பண்ணினார்கள். சிலுவையில் தொங்கின குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துதானே, உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை தூஷித்தான். மற்றவனோ அவனை நோக்கி, நீயும் இதே ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருக்கிறாயே, கடவுளுக்கு பயப்படுகிறதில்லையா? நாம் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லையே என்று அவனை கண்டித்தான். பின்னும் இயேசுவே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்ல, அவர், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவினுடைய சிலுவையின் பக்கத்தில் அவர் தாயாரும் அவர் தாயாரின் சகோதரியும் கிலோயாப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயாரும் தாம் அன்பு கூர்ந்த சீஷனும் அங்கே நிற்க கண்டு தாயாரிடம், அம்மா, அதோ உன் மகன் என்றார். பின்பு சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். 6ஆம் மணி நேரமாகவே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருந்தது. சூரியன் இருண்டது. ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே உண்மைதான் சொல்லுகிறது. உண்மை என்று அவன் அறிந்திருக்கிறான். நீங்கள் நம்பும்படி இதை சொல்லியிருக்கிறான். அவர் எலும்புகளில் ஒன்றோ முறிக்கப்படுவதில்லை. அங்கே நின்றவர்களில் சிலர் இதை கேட்டபொழுது, இவர் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறும்படி தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த ஒரு பாத்திரம் அங்கே இருந்தது. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியிலே தோய்த்து நாணற்கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அவர் மரணம் அடைந்தது. இப்படி சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதோ தேவாலயத்தின் திரை மேலே தொடங்கி கீழே வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தன. கல்லறைகளும் திறந்தன. நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தன. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு வெளிப்பட்டு திருநகரத்தினுள் சென்று அநேகருக்கு காணப்பட்டார்கள். அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனும் தேவகுமாரனுமாய் இருந்தார் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தினான். 100க்கு அதிபதியும் அவனோடு இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்தவர்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்றார்கள். இந்த காட்சியை பார்க்க கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தாங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பினார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலிலேயாவில் இருந்து அவரை பின்தொடர்ந்து வந்த ஸ்திரீகளும் இவைகளை பார்த்து கொண்டு தூரத்திலே நின்றார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவரோடு கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் இருந்தார்கள். அது ஆயத்த நாள், விசேஷித்த ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் உடல்கள் சிலுவையில் இருக்காதபடி கால் எலும்புகளை முறித்து அவைகளை எடுத்துவிட யூதர் பிலாத்துவிடம் போய் கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடியே போர் சேவகர் போய் அவரோடு அறையப்பட்டு இருந்தவர்களில் ஒருவனுடைய கால் எலும்புகளையும் மற்றொருவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்தபோதோ அவர் மரித்திருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் அவர் கால் எலும்புகள் முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் அவர் விலாவில் ஈட்டியால் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டன. அதை கண்டவன் சாட்சி சொல்லியிருக்கிறான். அவன் சாட்சியம் உண்மை. தான் சொல்லுகிறது உண்மை என்று அவன் அறிந்திருக்கிறான். நீங்கள் நம்பும்படி இதை சொல்லியிருக்கிறான். அவர் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தன. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சில வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். இந்த வசனங்களை தாமே தாமே நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ திறந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை வலது பெற்று விட்டார். அடுத்த லட்சம் மற்ற ஞானத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமட்ட நிலையத்திற்கெல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம்.
மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அருளுரைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணும் வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 49ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 ஸ்தானங்களை பாடுவோம். ஞானப்பாட்டின் 49 முதல் 4 ஸ்தானங்கள். பெரிய வாதிகளை பொறுமையாய் சகித்து தேவாட்டுக்குட்டி இயேசுவே நோவில் சாதாயிருந்து என் பாடுகளில் என்னையும் பொறுமையாக்கியறலும். 49ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 ஸ்தானங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பில் அன்பின் தீயை மூட்டியரும். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்க நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, 5வது வெள்ளிக்கிழமை, உருகுதலும் இருகுதலும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 43வது வசனம் முடிய. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு,
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். இதுவரை நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், எதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் செய்வோம். முதலாவது வெள்ளிக்கிழமை பேர் அன்பும் அலட்சியமும். அன்பு செலுத்தினது யார்? அலட்சியம் செலுத்தினது யார்? உங்களுக்கு தெரியும், அன்பு செலுத்தினது மரியாள், அலட்சியம் செய்தது யூதாஸ். மீட்சியும் வீழ்ச்சியும். யார் மீட்கப்பட்டார்? யார் வீழ்ச்சி அடைந்தார்? பேதுரு மீட்கப்பட்டார், யூதாஸ் வீழ்ச்சி அடைந்தார். சாட்சியும் ஆட்சியும் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையில பார்த்தோம். யார் சாட்சி? நிக்கோதேமு. யார் ஆட்சி? அன்னா காய்பா. அனுப்புதலும் கழுவுதலும். யார் அனுப்பினார்? கிளவுடியா ப்ரொக்கல்லா அனுப்பினார். யார் கழுவினா? பிலாத்து கழுவினார். ஐந்தாவது வெள்ளிக்கிழமை உருகுதலும் இருகுதலும். 2 கள்ளர்கள் இயேசுவினுடைய இரு பக்கத்திலே அடிக்கப்படுகின்றார்கள். The voice of the first thief, if you are a son of God, நீ தேவனுடைய குமாரனாகிய, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 40வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனம். 2 பேரும் நிந்திக்கிறார்கள். ஆனா நடக்கிறது என்ன? ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை இந்த வார்த்தை. த எக்கோ ஆஃப் சாட்டனிக் வாய்ஸ். சாத்தானுடைய எதிரொலிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் மேல இருந்து கீழே குதியும். இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 32-33 வசனம். 2 குற்றவாளிகள். மார்க் 15-28 அக்கிரமக்காரில் ஒருவராக. லூக்கா 23-39 உன்னையும் ரட்சித்துக்கொள். மத்தேயு 27-44 2 பேரும் நிந்தை செலுகின்றார்கள். இப்போ யூத கிறிஸ்துவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து பிலாத்து தீர்மானித்த உடனே ஒரு சிறு படையுடன் கொல்கதா மேட்டுக்கு செல்கின்றார்கள். இந்த கொல்கதா மேட்டுக்கு செல்லும் போது ஒரு புடைச்சூழ. சரித்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, குற்றவாளி தான், நான் எந்த குற்றத்துக்காக அடிக்கப்படுகிறேன் இந்த பலகையை தூக்கிட்டு போவான். அவனுடைய சிலுவையும் தூக்கிட்டு போனோம். 4 போர் வீரர்கள் 4 கார்னர்ல இருப்பாங்க. முன்னாடி போறவன் அவர் என்ன குற்றம் செய்தார்னு சொல்லி அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போக வேண்டும். அப்படி இடது பக்கத்தில் இருந்த சிலுவை, அதற்கு சரித்திரத்தில் பேச சொல்லுகிறது டெக்ஸ்டாஸ். இவர் பெயர் பாரம்பரிய பெயர் வேத புத்தகத்தில் பார்க்க முடியாது. வலது பக்கத்து மனிதனை போல இவனும் திருடனும் கொள்ளைக்காரனுமாய் இருந்தான். இதுல திருடனுடைய ஒரு மனிதன் இயேசுனால ஒருத்தன் விடுதலையாக்கப்பட்டான், பரபாஸ். இயேசுனுடைய இடத்தை அவன் எடுத்துக்கொண்டான். பரபாஸ் போல ஒத்த குற்றம் செய்தவர்கள், பாவிகளோடும் வேசிகளோடும் மாயக்காரரோடும் போஜனம் பண்ணுகிறார் என்ற சொல்லுக்கு ஏற்ப இப்ப பாவிகளோடு அவர் தொங்க ஆரம்பிக்கின்றார். சிலுவைகளை சுற்றிலும் மனித தலைகள் நிறைந்த ஒரு கடல். வேடிக்கை பார்க்கறது கூட்டம் நிறைய இருக்கும்ல. இதுல பரிசேயர், மத்தேயு மார்க்கு கூற்றுப்படி இதய கடினப்பட்ட மக்கள். இவன் யூதாசை விட கொடியவன். குற்றமற்ற முகம் காணும் வேளையிலே இகழ்ச்சி கொள்கின்றான். யூதாசாது சிநேகிதன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனா குற்றமற்றவராக தொங்கக்கூடிய ஒரு முகத்தை பார்த்து கொடுமையா சொல்லுறான், உன்னையும் ரட்சிக்கோ என்னையும் ரட்சித்துக்கொள், நம்ம 2 பேரும் எங்க ஓடி போயிடலாம்.
இரண்டாவது கள்ளனுடைய பெயர் சொல்லப்படுகிறது கிஸ்மாஸ். வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளனுடைய பெயர். இந்த ஆக்ட் ஆஃப் பைலட் என்று சொல்லக்கூடிய அப்போஸ் நடபடிகள், பிலாத்தினுடைய நடபடிகள்ல இவருடைய பெயர் சொல்லப்படுது. இது அறிவு சார்ந்ததல்ல, பயம் சார்ந்தது. இவன் யூதாஸினுடைய சகோதரன் என்று ஒரு பாரம்பரியம் சொல்கிறது. யூதாஸ் அப்போஸ்தலன் கைவிடப்படுகின்றான், கெஸ்மாஸ் ஒரு குற்றவாளி மீட்கப்படுகின்றான். முதலில் தூஷித்து விட்டு பிறகு இரக்கத்துக்காக மன்றாடுகிறான். 39வது வசனம். லூக்கா 23:43 தன்னை பற்றிய ஒரு உணர்வு 41வது வசனம் சொல்கிறது, நாமோ நியாயமானபடி தண்டனை பெறுகின்றோம். பாவி என்று சொல்லக்கூடிய ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை. இன்னைக்கு நிறைய பேருக்கிட்ட அந்த ஒத்துக்கிற தன்மையே கிடையாது. ஜஸ்டிஃபை பண்ணுவான். யார் தான் பண்ணல, அவன் பண்ணலையா, இவன் பண்ணலையா, நான் பெருசா பண்ணிட்டேனா? ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன்ற ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை. 42வது வசனம் சொல்லுகிறது, அருகில் உள்ளவரை பற்றிய அறிவு. நான் அசுத்த, அவர் பரிசுத்த, நாமோ இவரோ என்று சொல்லக்கூடிய கம்பேரிசம் அவன் செய்கின்றான். மூன்றாவது, தான் போக வேண்டிய இடத்தை பற்றிய ஒரு தெளிவு. 42வது வசனம் இருக்கிறது, நான் மரணத்துக்கு பிறகு எங்க போக போறேன், இதுக்கு பிறகு சிலுவை விட்டு நான் இறங்க போறதில்ல, இறங்க முடியாது. சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொன்னா, பரிசுத்த பவுல் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொன்னா அவனுக்கு எதிர்காலம் கிடையாது. அவனா இறங்க முடியாது. அவனுக்கு முன்னோக்கி தான் பார்ப்பான், பின்னாடி பார்க்க முடியாது. நான் மரணத்துக்கு பிறகு போக வேண்டிய இடம் என்று எங்கே இருக்கிறது என்று அறிந்திருந்தான். ஆகவேதான் அவன் ஒரு காட்சி காண்கின்றான். நம்பிக்கையற்ற சூழலில் அவரை ராஜாவாக பார்க்கின்றான், கொல்கதாவை கொலு மண்டபமாக பார்க்கின்றான், சிலுவையை சிம்மாசனமாக பார்க்கின்றான். ஆனா அவர் இருக்கிறதோ அரைகுட ஆடை, அவர் தலையில இருக்கிறதோ முள்முடி, கைகளோ விரிக்கப்பட்டு ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு சாட்சி கொடுக்கின்றான். 41வது வசனம், நாமோ தனது பாவ தன்மையை ஒப்புக்கொள்கின்றான், அவரோ அவருடைய பாவமற்ற தன்மையை காண்கின்றான். மனிதனோடு மனிதன் ஒப்பிட்டு பார்ப்பதல்ல, கடவுளோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தவறு என்ன சொன்னா, மனிதனோடு மனிதன் ஒப்பிட்டு பார்ப்பது. என் சக மனிதனோடு, என் சகோதரனோடு, என் சபையானோடு, என் தெருவில் இருக்கிறவனோடு, அது ஒப்பீடு அல்ல. நான் கடவுளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவன் கண்ட காட்சி, அவன் கொடுத்த சாட்சி, அவன் பெற்ற மாட்சிமை என்ன என்று சொன்னா 43வது வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய பரதீசு தான் அவருடைய ராஜ்யம் என்று ஒப்புக்கொள்கின்றான். உம்முடைய ராஜ்யத்துல பரதீசுல வரும்போது என்னை நினைத்தருளும். உங்க கூட இருந்தேன்றதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதற்கு அவர் சொல்வது, ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். இன்னைக்கே. அப்ப இயேசுவும் இந்த கள்ளனும் இணைந்து போகின்றார்கள். என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் போது என்னோடு இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு. நாட் ரிமெம்பரன்ஸ் பட் ரெசிடென்ஸ். உன்னை ஏன்பா நினைக்கணும், நீ என்னோட கூட குடியிரு. தூரத்துல இருக்கவங்கள தான் நினைப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்கள நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தான் பக்கத்துல இருக்கிய, உன்னையே நான் நினைக்கணும். ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்கும்போது தான் நினைப்பது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல, நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கின்றார். புக்ஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், பட் பைபிள் கிவ்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். புத்தகங்கள் எனக்கு தகவல்களை கொடுக்கும், ஆனால் வேதம் என்னை மறுரூபமாக்கும். இகழ்ந்த சிலுவை, இணைந்த சிலுவை, ரட்சித்த சிலுவை, 3 சிலுவைகள். அலட்சியப்படுத்திய சிலுவை, அதை அங்கீகரித்த சிலுவை, அரவணைத்த ஒரு சிலுவை, மனம் மாறாத சிலுவை, மனம் மாறிய சிலுவை, மன்னித்த சிலுவை. அதைதான் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஃபாலி கிராஸ், ஜாலி கிராஸ், ஹோலி கிராஸ்.
முட்டாள்தனமான ஒரு சிலுவை. அந்த சிலுவையில் ஒரு மனுஷன் இருந்தான். ஜாலி கிராஸ், மரணத்தை சந்தித்த ஒரு மகிழ்ச்சியோடு சந்தித்த ஒரு மனிதன். ஹோலி கிராஸ், புனிதமான ஒரு சிலுவை. ஐஸ் கட்டி இருக்கு, தண்ணி இருக்கு, குளிரில் ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த தண்ணி அப்படியே இறுகி போகும். அதே தண்ணியை எடுத்து உஷ்ணப்படுத்தினா அது இளகி போகும். நீ உருகுகின்றாயா, இளகுகின்றாயா? இந்த கல்லனை போல நீ இறுகின மனதோடு உன்னையே ரட்சித்துக்கொள், என்னையே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி இறுக்கமான ஒரு சூழ்நிலையா, உருகுதலா, இறுகுதலா? இந்த மனிதனை போல என் உண்மையும் என்னையும் பரலோகத்தில் ராஜ்யத்தில் நினைத்தருளும் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களை என்னையும் இணைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை பெற தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கக்கூடியவரே, இந்த கல்லனை போல நீர் எங்களை நினைத்தருளும். உம்மோடு கூட இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தாரும். நாங்கள் மரண வேளையிலே உமது பாதத்தடியே வருவதற்கு எங்களுக்கு கற்றுத்தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ உதவி செய்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்துகிறோம் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமீன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியம், அடுத்த வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை, 6வது வெள்ளிக்கிழமை, காட்சியும் மாட்சியும். என்ன மாட்சிமை, என்ன காட்சி, இதை அடுத்த வாரம் நாம் தியானம் செய்வோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை ஆலய ஆராதனை உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெப சந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 53ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு 53 முதல் 4 சரணங்கள். எத்துணை நிர்பந்த பாவ ஜாதி நாம், பாவத்தாலே வந்த கேடு மிகவாம், நம்மை என்றும் கொள்ளும் மரணம் அல்லோ, தெய்வ வாக்கு சொல்லும் ஆக்கினை ஐயோ, சுவாமி இறங்கும், கிறிஸ்தே இறங்கும், சுவாமி இறங்கும். 53ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். Christ the King,
நாம் எல்லாருமாக முடிவின்றியே சாபத்துக்குள்ளாக போய்கிட போமே. சுவாமி இறங்கும், கிறிஸ்துவே இறங்கும், சுவாமி இறங்கும். மோட்ச வாழ்வை தேடி தர வாஞ்சையா சிலுவையிலேறி வாண்டமைந்தனா சுத்த தயவான அன்பாய் சுவாமியா இந்த மேன்மையான மீட்புண்டாக்கினார். சுவாமி இறங்கும், கிறிஸ்துவே இறங்கும், சுவாமி நாம் படைத்திருக்கக்கூடிய காணிக்கைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, சிலுவை கள்ளன் ஆண்டவராகிய உமது பசுத்த பிரசன்னத்தை உணர்ந்து உமது ராஜ்யத்தில் அடியனை நினைத்தருளும் என்று சொன்னதைப் போல நாங்களும் எங்கள் பாவமான வாழ்க்கையை விட்டுவிட்டு உமது ராஜ்யத்தில் எங்களை நினைத்தருளும். விசேஷமாக உமக்கென்று படைத்திருக்கூடிய காணிக்கைகளை அங்கீகரித்து படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை நீ ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்துமாய் எங்களால் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்ச முன்னாடுகிறோம் சுவாமி. ஆமீன். மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்ட சமுதாய விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய 100வது ஞானப்பாட்டை நாம் ஜெப நிலையில் நின்று நாம் பாடுவோம். சுவாமி கிறிஸ்துவே சுவாமி பரமண்டல இருக்கிற பிதாவாகிய பராபரனே எங்கள் மேல் இரங்கும். லோகத்தின் இரட்சகராய் இருக்கிற சுதனாகிய பராபரனே எங்கள் மேல் பரிசுத்தாவியாகிய திரியக பராபரனே எங்கள் மேல் பரிசுத்த திரியக பராபரனே எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபராகிய கர்த்தாவே எங்களாய் காப்பாவீரும். தயாபராகிய கர்த்தாவே எங்களாய் ராட்சியும். சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் காணிகளுக்கும் எங்களை விலக்கி காரோ கிருபையுள்ள பராபரனே.
சடுதியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே. காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெரு வெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே. நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே. உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலோ உம்முடைய உபவாசத்தினாலோ சோதனையினாலோ உம்முடைய மரண அவஸ்தையினாலோ இரத்த வேர்வையினாலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள தேவரி சிலுவில் அறையுண்டு அடைந்த மரணத்தினாலும் தேவரி மகிமையை உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலோ எங்கள் மரண வேளையிலோ நியாய தீர்ப்பின் நாளிலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள தேவர் உமது பரிசுத்த சபை ஆண்டு காப்பாற்றவோ சபையின் போதகராக ஊழியக்காரர் ஆரோக்கியமான வசனத்திலோ பரிசுத்த நலக்கையிலோ நிலைப்படுத்தவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத புரட்டுகளையும் ஈடல்களையும் மறுத்து தடுக்கவோ வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவோ சாத்தானே எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவோ தெய்வ வசனம் பலிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியும் பலத்தை கூட கட்டளையிடவோ துக்கப்பட்டு திடனற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் உமக்குள் சமாதானத்தை ஒருமையை தரவும் எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கும் மற்றும் தலைவர்களுக்கு அமைதலுள்ள சாட்சியாளவோ எங்கள் சபைகளையும் ஊழியக்காரர்களையும் ஸ்தாபனங்களையும் ஆசுவத்தை காக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்த பண்ணப்பட யூதரையோ விசுவாசில் அனலற்று மரல விழுந்தவர்களையோ புற மதத்தினர் திருப்பி வேலை நடந்தேற பண்ணவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவதையும் இக்கட்ட அனுபவிக்கின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவோ தரையிலும் தண்ணிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகின்ற யாவரையும் காப்பாற்றவோ கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவோ சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களையும் பார்த்து கொண்டு பராமரிக்கவோ குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலையாக்கவோ சகல விதவைகளையும் தாய் தப்பன் இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல மனிதருக்கு இறங்கவோ எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவோ எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் தூஷணர்களுக்கு மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவோ நிலத்தின் பயிரை ஆசுவத்தை காப்பாற்றவோ எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாருளோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிராபனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கமுள்ள கர்த்தாரே அடியாராய் கேட்டாருளோ.
லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கிறிஸ்துவே சுவாமி கிறிஸ்துவே சுவாமி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ள பரமபிதாவே, அக்கிரமங்களை மீறுதலை மன்னிக்கிற ஆண்டவரே, மிக்க விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்து அடியார் மேல் தேவரி இறங்கி உமது குமாரன் பட்ட பாடுகள் மரணத்தை நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று ஒன்றான ரட்சகராகிய எங்களாது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியிடம் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 52ஆம் ஞானப்பாட்டின் 10ஆம் சரணத்தை பாடுவோம். என் மூச்சொடுங்கும் அந்த கடைக்கட்டிலும் நீர் எனக்காய் இறந்த ரூபாக காண்பியும். அப்போ நான் உம்மை பார்த்து கண்ணோக்கி நெஞ்சிலே அணைத்து கொண்டு காத்து தூங்கட்டும் இயேசுவே. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.